பத்துலு சைக்கிள வேகமா ஓட்டு. நீ எவ்வளவு சீக்கிரமா ஓட்டுறியோ அவ்வளவு சீக்கிரமா பூசணிக்காய் மண்டையில போய் பாத்துடலாம். சீக்கிரம். நான் மனுஷன்டா, மிஷின் எல்லாம் இல்ல. நீ ஃபுல் கட்டு கட்டிட்டு பின்னாடி புல்டோசர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மிதிக்கிறேன் தெரியுமா? ஒழுங்கா ஓட்டலாம். யாரா அடிச்சது பின்னாடி? பட்டு பண்ணு மாதிரி ஆயிடுச்சுடா. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது பண்ணு. 2 டயருமே பஞ்சர் ஆயிடுச்சு. டேய் வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா. நாம அந்த காட்டு குதிரை மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ணலாம். சூப்பர் ஐடியாடா. குதிரைக்கு பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது பஞ்சரும் ஆகாது. அதுக்கு புல்ல போட்டோம்னா ஃபுல் ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கும். சீக்கிரமா வா போலாம். அப்படி ஜம்ப் பண்ணு. இடையில கொல்லும் போடணும். என்னாச்சு? போ போ போ. ஓஹோ, ஓபனிங் வாமப்பா. பிரமாதம். ஓ சூப்பர். ஒரே இடத்துல ஓடுற மாதிரி இருக்கு. ஏன் பிரேக் போட்டுச்சு? அத வராட பூசணிக்காய் மாட்டியா? பத்தியா வாடா. கச்சா கச்சா. ஏயா மோட்டோ பத்துல எப்பயா குதிரைய வாங்குனீங்க நீங்க? நாங்க விலைக்கெல்லாம் வாங்கல. காட்டுல தனியா சுத்திக்கிட்டு இருந்தது. அதை நாங்க புடிச்சிட்டு வந்துட்டோம். என்ன பத்துறோம்? டாக்டர் ஜட்கா, இந்த குதிரை மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யும். இனிமே நம்ம எங்க போனாலும் இந்த குதிரையில தான் போய் ஆகணும். அப்ப வாங்க எல்லாரும் ஒண்ணா இது மேல ரவுண்ட் அடிக்கலாம். Come on, Ars, come on. அடுத்தது நானா? பூசணிக்காய் மண்டையில அதுக்கு பிடிக்கல போல இருக்கு. எல்லாரும் கேளுங்கப்பா. இது எட்டி மிதிச்சதுல என் இடுப்பெலும்பு உடைஞ்சு போச்சு. கடவுளே, இந்த குதிரை ரொம்ப மோசமானதா இருக்குதுப்பா. யார் அவரு லாங்ல ஓடி வராரு? மோட்டோ, அடுத்த ரவுண்டுக்கு ஆள் வந்துருச்சு. வந்துரு. ஓடி வந்துருங்க. சீக்கிரம் கைய புடிங்க. ஐயா ஜாலி. அடா வாங்கப்பா வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன இன்னைக்கு ஜாலியா குதிரையில வந்திருக்கீங்க? டீ கடை மண்டைய அதெல்லாம் கேட்காதடா. நடு காட்டுக்கு போய் அந்த குதிரையை மடக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அடே வெட்டி பாயலுங்களா, உங்களோட காட்டு குதிரை சீக்கிரமா வந்து 100 ரூபா கொடு. துட்டையடே. அட அறிவு கட்ட குதிரை, உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் கிடையாதா? போய் போய் இந்த பொம்பளை வச்சிருக்க அழுகின காய்கறியா சாப்பிடுவேன். இப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் பணம் செலவு பண்ணிக்கிட்டு நாங்க போண்டியா வேண்டியதா. இப்படியே நீ சின்ன சின்ன காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா உன் வாயில ஒரு கடிவாளத்தை போட்டுருவோம். அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன டைம் ஆகுது மோட்டோ? அம்மா எதுக்கு இப்ப மூக்கு வழியா புகை விடுறா? யாரார்கிட்ட எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு பாரு மோட்டோ. இந்த காட்டு குதிரை காட்டுத்தனமா செம்ம காட்டு காட்டிடுச்சு. பத்துல ஓடியே போயிடுச்சு. டேய் பூசணிக்காய் மண்டையா, ஒரு வழியா அந்த குதிரை ஓடி போனதாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, ரோபோட் ஹார்ஸ். இதுல நீங்க விரும்பின இடத்துக்கு போகலாம். இது புல்லு சாப்பிடாது, அப்புறம் மத்தவங்க வச்சிருக்கிற காய்கறியை திருடி சாப்பிடாது. நல்லபடியா இருக்கும். இதுல பேட்டரி காலி ஆகுற மாதிரி இருந்தா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. நான் சார்ஜ் பண்ணி உங்ககிட்ட தரேன். டேய் பூசணிக்காய் மண்டையா, பரவாயில்லடா, உனக்கும் மூளை இருக்கு. ரொம்ப நன்றி. ஆஹா, தங்கத்தை சுடுதே.
ஆஹா எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. பசங்களா திருட வந்திருக்காடா, குதிரையில வந்திருக்காடா, புடிங்கடா. எல்லா நகையும் போச்சுடா, புடிங்கடா பசங்களா. எங்கடா இருக்கீங்க? மொத்த நகையும் மேய்ஞ்சிருச்சுடா குதிரை. புடிங்கடா தம்பிங்களா, புடிங்கடா, புடிங்கடா. புள்ள திங்கணும் பார்த்தா ஃபுல்லா தங்க நகையா திங்குது. இத பார்த்தாங்க நம்மள டென்னு கட்டிட்டாங்க. ஆமா சூப்பரா. இனிமே நான் திருட போறேன். திரும்பின பக்கம்லாம் காசாவது கொட்ட போகுது. இந்த குதிரையை வச்சு எப்படி திருடுறேன்னு பாருங்க. நெல்லு ஜான் என்கிற டான் நெல்லு. காட்டுல இருந்து வந்த குதிரை அது பரவாயில்ல, அது புள்ள தின்னுச்சு. இது ஃபுல்லா தங்க நகையா திங்குது. சீக்கிரம் புடி பார்த்தலும். சீக்கிரம் போ, அந்த திருட்டு குதிரையை பிடிக்கலாம். தயவு செஞ்சு சொன்னா கேளு, போயிடு. உங்க குதிரை வம்சத்துக்கே ஒரு பெரிய களங்கத்தை உண்டு பண்றதுக்கு அந்த குதிரை தங்க நகையெல்லாம் திருடிக்கிட்டு போகுது. இப்படியே போச்சுன்னா குதிரை வம்சத்தை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரோட்ல போற சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாரும் கல்ல தூக்கி அடிப்பாங்க. தயவு செஞ்சு உங்க வம்சத்தை காப்பாத்து, உங்க பாரம்பரியத்தை காப்பாத்து. சீக்கிரம் போ. ஜெய் ஹோ! எவ்வளவு வேகமா போது பாரு. ஹலோ டாக்டர் ஜட்கா சார். அப்படிதான். போ போ. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்றத நிறுத்துங்க. டானை பிடிக்கிறது கஷ்டமான விஷயம். அது யாராலையும் முடியாது. நீ எல்லாம் ஒரு டானாடா. சீக்கிரம் எந்திரி, அந்த வளராதவனை பிடிச்சி ஆக்கணும். ஜெய் ஹோ! தயாராயிடுச்சு. என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார், சீக்கிரம் போங்க. அங்க பாருங்க, அங்க போறான். நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நில்லு. பாரத தாய் மீது ஆணையா சொல்ற நில்லு. அட போவி, என்ன இது? டேய் நில்றா. ஆனா அறிவு கட்ட குதிரைய, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டாக்டர் ஜட்காவோட எல்லா தயாரிப்பும் இப்படித்தான் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது ஒரு வழி இருந்தா யோசி மோட்டோ, யோசி. மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா மாண்டப்பையில. ஐடியா கத்துறேன். அது அந்த மாதிரிலாம் பண்ணாத. முடியல. இங்க என்ன டான்ஸ் காம்படிஷனா நடக்குது? நம்மளோட வேலை நகைகளை திருடுறது மட்டும்தான். முதல்ல இங்க இருந்து கிளம்பு.
என்ன கேட்ச்? ஐடியா. சூப்பர் பத்துலு, உன்னோட ஐடியா பிரமாதம். அந்த குதிரையோட வயித்துல எனக்கு தேவையான பொருட்கள் இருக்கு. மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த குதிரையோட வயித்துல உன்னோட பொருட்கள் ஒன்னும் இல்ல, என்னோட கன்னு தான் இருக்கு. டாக்டர் ஜட்கா, அந்த கன்னை எப்படியாவது எடுத்து கொடுங்க. அப்புறம் ஜான், நீ ஏன் கூட வந்தாகணும். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டு போல இருக்கு. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நீ எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்க. நல்ல குதிரை நீ. Hey, subscribe to